அல்சரை பத்தி சொல்றேன். ஓகேவா? ஓகே. இரைப்பையில சுரக்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டே கிடையாது. அப்படி ஒரு ஆசிட் சுரந்ததுன்னா இரைப்பை பொத்து புண்ணா போயிடாது. அங்க என்ன பிளாஸ்டிக்ல செஞ்சு போட்டிருக்கு, இல்ல கண்ணாடியில இருக்கா? தோல்ல தானே இருக்கு, புண்ணாயிடாதா? சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உண்மையான உண்மையை தெரிஞ்சுக்கலாமா? சரி, இரைப்பையில சுரக்கிறது ஆசிட்டே கிடையாது. இரைப்பையில அந்த இரைப்பைனா தெரியும் இல்லையா? இரைப்பைனா என்ன? வயிறு தானே? ஆமா ஆமா. இரைப்பைனா ஸ்டொமக், வயிறுனா அப்டமன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வயிற்றுக்குள்ள இரைப்பை இருக்கு, சரியா? வயிற்றுக்குள்ள வயிறு எப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், குடல், சிறுகுடல், பெருங்குடல், மண் எல்லாம் இருக்கிறதுக்கு பேரு வயிறு. இரைப்பை அப்படின்னா அந்த உணவு உள்ள போற செரிக்கிற இடம் மட்டும் இரைப்பைன்னு பேரு, ஸ்டொமக் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள ஒரு மியூக்கஸ் படலம் சுரக்கும். மியூக்கஸ்னா சளி, மியூக்கஸ்னா சளி படலம்னு பேரு. அது முழுமையா சுரந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பசி உணர்வு தோற்றுவிக்கப்படும், சரியா? இப்போ நாம சாப்பிடுறோம். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம உடம்புல 10 வாயு பார்த்தோம் இல்லையா? அதுல 2 வாயு, பிராணனும் அபானனும். இதத்தான் 15வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் கீதை சொல்கிறது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணீனாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானா சமாயுக்தா பச்சாமன்னம் சதுர்விதம். பிராணனும் அபானனும் சேர்ந்துதான் வைஸ்வானன் என்கின்ற அக்னி தேவனாக நெருப்பாக உற்பத்தியாகிறது. இந்த நெருப்பு நீங்கள் வாய் அசை போடுவதை நிறுத்தியவுடன் சுரக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இந்த 2 வாயு சேர்ந்து அக்னியா மாறி அந்த மியூக்கஸ் படலம் சுரந்திருந்தது இல்லையா, சளிப்படலம், அந்த வெப்பம் பட்ட உடனே அது உருகும். அந்த மியூக்கஸும் இந்த உஷ்ணமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு பேர் வருது. புரியுதுங்களா? கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் குடல் நமக்கு அரிக்கிறது இல்லை. புரியுதா? இதான் இதோட ரகசியம். உதாரணத்துக்கு நான் இந்த அல்சரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்ககிட்ட சொல்றேன். காலையில சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிடுவேன். அல்சரை பத்தி ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கிறணும்னு ஒரு ஆர்வம். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ள அல்சரை வர வைக்கணும். சமுதாயத்தில் என்ன சொல்றாங்க? லேட்டா சாப்பிட்டா, தேரம் தப்பி சாப்பிட்டோம்னா அல்சர் வரும். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு யாரு எப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் வர்றா, 4 மணிக்கு தான் ட்ரீட்மெண்ட். 4 மணிக்கு யாரு வரலன்னா 5 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன். இருந்து பார்த்து இப்படி ஒரு 6 மாசம் ஓடி போயிடுச்சு. அல்சரே வரல. ரொம்ப கஷ்டமா போச்சு, கண்டுபிடிக்க முடியலையேன்னு. சரி, ஒரு பிளம்பர் ஞாபகத்துக்கு வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் எப்படி சாப்பாடு சாப்பிட்டாரு, அவர் நம்மகிட்ட எதுக்காக அல்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாருன்னு அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் ரெக்கார்ட் ஆகி ரீகால் ஆச்சு. சரி, அது மாதிரி நம்மளும் சாப்பிடுவோம். இந்த பிளம்பர் என்ன பண்ணுவான்னா, டெம்பரரி ஒர்க் பண்ணும்போது 3 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவோம்னு தோணிருச்சுன்னு வச்சுங்களேன். 1 மணிக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குன்னா சாப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு டீயும் ஒரு பச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? வேலையை பார்த்துட்டு வீட்டில் போய் 3 மணிக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. அது போல நான் என்ன பண்ணேன்? 12:30 1 மணியை போல ஒரு இளநீ சாப்பிடுவேன், அல்லது கம்மங்கூழ் குடிப்பேன். இப்படி சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 4 மணி 5 மணி அந்த மாதிரி டயத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். 10 நாள்ல வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் சங்கடப்படுவாங்க. நான் சந்தோஷப்பட்டேன், கண்டுபிடிச்சிட்டோம்டா அப்படின்னு. எப்படிடான்னா, அப்பதான் இந்த பகவத்கீதை, சிவானந்த பரமசுடைய சித்த வேதம் இதெல்லாம் எனக்கு உதவிகரமா இருந்தது. எப்படின்னு பார்க்கலாமா? சரி, காலையில சாப்பிடும் போது மியூக்கஸ் சுரந்துருதா? இப்ப டிஃபன் சாப்பிட்டோமா, அக்னி சுரந்து ஜீரணம் ஆயிடுச்சா? இந்த 1 மணிக்கு நமக்கு பசி வரும், அல்லது 12 12:30 பசி வருது. மியூக்கஸ் சுரந்ததுனாலதான் பசி வருது. நாம இப்ப என்ன பண்றோம்? ஒரு டீயவோ அல்லது 2 பிஸ்கட்டவே சாப்பிடுறோம்.
இப்ப அந்த மியூக்கஸ் என்ன ஆயிடும்? ஆசிட்டோட சேர்ந்து இதை ஜீரணம் பண்ணி செலவாய் போயிடும். நீங்க அடுத்தாப்புல 1 மணி 2 மணி 2:30 மணிக்கு சாப்பிட போகும்போது அக்னி சுரக்கும், நெருப்பு சுரக்கும், ஆனா மியூக்கஸ் இருக்காது. இந்த மியூக்கஸ் தான் ஆசிட், புல்லட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. இது ஆசிட் ப்ரூஃப். இது இல்லாம சாப்பிடும் பொழுதுதான். புரிஞ்சிருச்சா? புரியுதா? இப்படித்தான் அல்சர் வருது. இப்படித்தான் காலையில ஒருத்தர் இளநியை சாப்பிட்டு டிஃபனை எடுத்துட்டு போய் அங்க, அவர் வந்து சார்ஜாவில் இருக்காரு. அவரு சாப்பிட்டு இருந்து அல்சர் போல 20 வருஷம் அல்சர். நான் சொன்னேன், எல்லாத்தையும் கிரமத்தை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு தொலைங்க, இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆபீஸ்ல போய் 1/2 மணி நேரம் கழிச்சு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சேஞ்ச் பண்ணாரு. அவர் ப்ராப்ளம் சால்வ்டு. இதை சொல்லி கொடுத்ததுக்கு நமக்கு 5000 ரூபாய் டிப்ஸ். அவருக்கு 20 வருஷத்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. 20 வருஷமா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கதையை சொன்னங்க, 5000 ரூபாங்க ஃபீஸ் இல்லைங்க. என்கிட்ட ஃபீஸ் 100 ரூபாய் தான். அவர் கொடுத்த கிஃப்ட் டிப்ஸ். அதான் சொல்றாங்க, விரதம் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அல்சர் வருதா? இடையில திங்கிறவனுக்கு தாயா அல்சர் வருது. இங்க திங்கிறதுனால மியூக்கஸ் செலவாகி போயிடுது. அது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மியூக்கஸ் என்ன பண்ணாது? இரைப்பை முழுவதும் தேராது. ஆனா சாப்பிட சாப்பிட அக்னி தேரும், வரும். ஓகேவா? அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு பசிச்சு லேட்டா சாப்பிட்டா குற்றம் இல்லை, பசிக்காம சாப்பிட்டா குற்றம் குற்றமே. தீர்ப்பு சொல்லியாச்சு. அல்சர்னா புரிஞ்சதுங்களா? இது எந்த சயின்ஸ் ஐயா? 4 மணி நீங்க சாப்பிடாம விட்டாலும் குற்றம் இல்லை. மியூக்கஸ் செலவாகாது. அதான் காலையில சேர்த்து பூட்டிட்டீங்கல்ல, அப்புறம் 11 மணி வரைக்கும் 11, 11:30 வேற கொஞ்சம் அப்படியே இடையில அப்படி சாப்பிட்டுக்கிறீங்கல்ல. ஆமாவா இல்லையா? அப்புறம் மத்தியானம் எப்படி பசிக்கும்? அதை சரி பண்ணுங்க, நீங்க சொல்ற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு அம்மா 5-6 தடவை காபி டீ குடிக்கிறாங்க, பசியே இல்லைங்கிறாங்க. அந்த கர்மாயம் தான் அங்க போய் தெளவாய் போயிருதுல்ல. புரிஞ்சுதா? இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, தூக்கம் சரியா வரல, பசி இல்லை அப்படின்னு. காபி டீ குடிச்சா தூக்கம் வராது. அந்த டிவிடியில் அது விஷயமா பேசியிருக்கிறேன், டிவிடி வாங்கி பார்த்துக்கங்க. காலையில குழந்தைகளுக்கு பால், ஹார்லிக்ஸ், போன் விட்டா புண்ணாக்கு, பொள்ளங்கா, கத்திரிக்காய் கொடுத்து தொலைச்சிங்கன்னா 8 மணிக்கு குழந்தை சாப்பிட டிஃபன் ஜீரணமாகாது.